இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 3 லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 2004 2005 வந்து ஒரு ஒன் டே கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். பிரையன் ட்ரேசி அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு வராரு. அவர் வந்தபோது ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஹோட்டல் லீலா அப்படிங்கிறதுல நடந்தது. நடக்கும்போது எல்லாரும் அட்டன் பண்ணுறோம். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு நோட் புக் கொடுக்குறாங்க. அந்த நோட் புக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லாரும் என்ன எழுதுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற டூ வீலர் எழுதுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கார் எழுதுறாங்க, அவங்க கிட்ட வீடு இருந்ததுன்னா அதுதான் வீடுன்னு எழுதுறாங்க. நானும் அதே மாதிரி தான் எழுதியிருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரையன் ட்ரேசி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படிங்கிறது உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வந்து $10 சம்பாதிக்கிறீங்க, $20 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுதான் அந்த ஏர்னிங் எபிலிட்டி. அவர் என்ன சொன்னார்னா, இந்த $20 இல்லை $100 சம்பாதிக்கிறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு $200 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்னிங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அன்னையிலிருந்து 2005லேருந்து இன்னைக்கு 2025 இப்போ கூட ஒரு கோர்ஸ் எப்படி வந்து பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டிக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்பர் 1 அசெட்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய நம்பர் 1 லைஃப் சேஞ்சிங் லெசன். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.